கல்யாண வீட்டுல என்னை பேச கூப்பிடுறாங்க, அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. யாரு பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க. அங்க போய் என் கையில மைக்க கொடுத்து பெரியோர்களே தாய்மார்கள்னு சொன்னா போதும். இப்ப சமீபத்துல திருச்சியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளன். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்கார்ந்துருந்தேன். அதனால இனிமே கல்யாண வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள இன்னொரு கோஷ்டி வந்து நீங்க வந்து பேசணும். யாரும் கேட்க மாட்டாங்க நான் சொன்னேன். அவன் கேட்க மாட்டேன்ட்டான். உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூட்டு போய் இங்கேயாவது போடியம் இருக்குங்க, அங்க ஹேண்ட்மைக்கை கையில கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிச்சுங்க. பெரும் கூட்டம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்க ஒடியாந்து என்ன தள்ளிக்கிட்டே போறாங்க. இங்கிட்டு இல்லை அங்கிட்டு இல்லை, பேச்சாளங்க எவனும் பார்க்கல. நான் விடல. தமிழ் படிச்சவன் பாருங்க, இங்கன 10 பாட்டு, அங்கன 8 தொகை, அங்க குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக.